ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 21 சர்வ அமாவாசை திதி வருகிறதுங்க. நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் 27 நட்சத்திரங்களை பற்றி போட்டுட்ருக்கோம். அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம். நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். அதை பார்த்து பயனடையுங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா? அதுக்காகத்தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. கிருத்திகை 2-3 பாதங்கள், 3-4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1-2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர், நல்ல நிலையில் இருக்கார். ஆனால் கேதுவின் பிடியில் இருக்கார். ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்லணும். இருந்த போதிலும் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு. 2ஆம் இடத்தில் குரு இருப்பது இன்னும் அதை விட சிறப்பு. தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10இல் ஒரு பாவியாவது இருக்கணும். ராகு அமர்ந்து இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், 2ஆம் இடத்துல குரு பண மழை பொழியும். குடும்பத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், குதூகலம், அன்னோன்யம், கணவன் மனைவி ஒற்றுமை. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் வீடே கலகட்டும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், எந்த குறையும் கிடையாது. ராசியை சனி பகவான் பார்க்குறார். கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, தேவையில்லாததை மனசில் போட்டு குழப்பிப்பீங்க. ஆனால் அற்புதமான வாரம், நல்லது செய்ய போது கிரகங்கள், நல்ல கிரகங்களால் நல்லது தான் நடக்கும். நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லைங்க, எல்லாம் கிரகங்கள் கையில் இருக்குது. எது நடக்குமோ அது நடக்கும், எது நடக்காதோ அது நடக்காது. கிரகங்கள் நல்லா சாதகமாக இருக்கும்போது கிரகங்கள் உங்களுக்கு செய்ய போகுது. அப்புறம் மன உளைச்சல் எதுக்கு உங்களுக்கு? ஆனால் அது சனி பகவான் தரார். ராசியை பார்க்குறார். கொஞ்சம் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ செலவுகள் வைக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. ஆனால் மற்றதால் எல்லாம் பாருங்கள், 2இல் குரு எப்படி இருக்கும் தெரியுமா? சந்தோஷமான ஒரு நிலை. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பீங்க. நீங்கள் தான் ஒரு வித்தியாசமாக தெரியுவீங்க. ஏன்னா ராசியை சனி பகவான் பார்க்குறேன். சரி, ஜீவனஸ்தானம் எப்படி இருக்கு? ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். அதாவதுங்க, ஜீவனம் சிறப்பாக போச்சு. தொழில், ஜீவனம்னா தொழில், உத்தியோகம், அது சிறப்பாக போகுதுன்னு சொன்னால் அப்புறம் வேறு எதிலங்க போய் உங்களுக்கு
ஸ்டக்காகி போய் நிற்க போகுது. வருமானம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குமில்ல, வாழ்க்கை சிறப்பாக போகும் இல்லையா? இப்போ 10ஆம் இடம் ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ராகு என்ன பண்ணுவார்? இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார், எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அப்போது தொழில் வந்து நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் வரக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், சார் என்ன சார் கடை நடத்துகிறீங்க, நாங்கள் காசு தரோம் சார், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார், நல்லா அருமையான இடத்துல கடை வச்சுக்கிட்டு அப்படியே என்னமோ ரொம்ப இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, எடுத்து கொடுப்பாங்க காசு. அப்படி நீங்கள் எதிர்பார்க்காம காசு வந்து சேரும். நீங்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஒரு 5-6 லட்சத்துக்கு மேலே வசூலாகிடுச்சின்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ அவங்க கொடுத்துருக்காங்க, அது நல்லபடியாக ரீபே பண்ணணும், அப்போ நம்ம அதை போடணும், இதிலே போட்டு நீங்கள் வருமானத்தை அது ஒரு டென்ஷன். ஆனாலும் அது இன்புட் இருக்குன்னா அவுட்புட் இருக்குதானே இருப்பது. அப்போது காசு நீங்கள் வாங்குகிற காசு நீங்கள் கடையில் போடுறீங்க, பொருளை நிறைய வாங்கி விற்கிறீங்கன்னா அப்போது வாடிக்கையாளர்கள் வருகையால் பொருள் நல்லா விற்கும், சூப்பராக விற்கும் வாடிக்கையாளருடைய வருகையால். அப்போ நல்ல ஒரு சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது 10ல் ராகு இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு வருமானம் வரும். சூப்பராக அருமையாக இருக்குமா? அப்போ வருமானம் வருதுன்றதுக்கு குரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அவர் 2ல் இருக்கார், குடும்பஸ்தானத்தில். பண மழை பொழியும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், கொடுக்கல் வாங்கும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தை தவிர அதை தாண்டி நிறைய வருமானங்கள் வரும். அதாவது பிள்ளைகளால் வருமானம் வரும், சொத்து பத்து வச்சுருப்பீங்க, கடை கண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அதில் வருமானம் வரும். வண்டி வாகனங்கள் வாடகை விடுவீங்க, இல்லை இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு இது மாதிரி பேங்க்கில் வந்து எஃப்டி போட்டிருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் அதில் ஒரு வருமானம். ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, அதில் கொஞ்சம் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்திருக்கும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலை, உங்கள் அட்மாஸ்பியரே மாறும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆனாலும் ராசிநாதன் 4ல் இருக்கார் அப்படின்னா, சுக்கிரன் 4ல் அவர் என்ன பண்ணுவார்? வீடு கட்டலாமா, இல்லை வீடு வாங்கலாமா, ஃப்ளாட் வாங்கலாமா, இல்லை காலி மனை வாங்கலாமா, உங்கள் அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. அதான் 4ஆம் இடம். இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, இதுதான் நடக்கும். ஆனால் 4ல் கேது இருக்கார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு 3000 ஒதுக்குறீங்கன்னு வைங்க, அது ஒரே வாரத்தில் காலி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மற்ற வாரங்களுக்கு செலவுக்கு யார் காசு கொடுக்கணும்? எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அதனால் ரொம்ப எசென்சியலோ, இப்போ ஒயர் போயிடுச்சு, எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும், அதை மட்டும் மாற்றுங்க. இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. எது ரொம்ப எமர்ஜென்சி எசென்சியல் அப்படின்னு பார்த்து அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா செலவு ரெட்டிப்பாக, உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, சவாரியை நம்பி ஒரு குடும்ப பழகி இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஆட்டோ ஓடுதுன்னா அந்த ஆட்டோவை நம்பி தானே அந்த குடும்பமே இயங்குது, வருமானத்தை நம்பி. அப்போ அது வந்து பாதியில் நின்று போய் பழுதாகிடுது. அப்போ அன்றைக்கி வருமானம் இல்லை, அந்த பழுது பார்க்குற செலவு, அன்றைக்கி வருமானம் இல்லை. அப்போ எப்படி ஒரு வீட்டுக்கு எடுத்து காய்கறி வாங்கிட்டு போவார், பழம்லாம் வாங்கிட்டு போவார்? அப்படி இது 4ஆம் இடத்துல கேது இருந்தால் அந்த சவாரி பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. ரிப்பேர் செலவு அதிகமாகும். மற்றபடி இந்த சூரியனை சனி பார்க்கறது, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். உங்களுக்கு ஆகாதவங்க ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். எப்பொழுதும் எந்த காலத்திலே தொலைஞ்சு போன பொருள்
ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தொலைஞ்சிருக்கும். ஒரு பொருளோ ஒரு கேஷோ கூட துறக்கமோ அது இப்போ கைக்கு வரக்கூடிய ஒரு தருணம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரம். வரா கடன்கள் வசூலாகும். இப்போ நீங்கள் வந்து கடைக்கண்ணி வச்சுருக்கிறீங்க, ஒரு சிலர் கடன் வாங்கி போயிருப்பாங்க, அவங்க அவ்வளோதான் அப்ஸ்காண்டட் ஆள் இல்லை அப்படின்னா 3 வருஷமாக ஆளே இல்லைங்க, அவ்வளோதாங்க. அவர் வந்து 10,000 ரூபாய்க்கு மழை தரணுங்க, கொண்டாந்து கொடுத்துட்டு போவார். சாரிங்க நான் ஊரை விட்டு போயிட்டேங்க, சந்தர்ப்பம் சரியில்லை. அதுபோல் உங்களுக்கு வரா கடன்கள் வந்து வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ உள்நாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்குது, ஜாதக அமைப்பு இருக்குது. உங்கள் கம்பெனிலேயும் உங்களை அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் போகலாம். ரெட்டிப்பு வருமானம் வரும், நல்ல சந்தோஷமாக போய் சம்பாத்தியம் பண்ணலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி பூர்வ புண்ணியானம், பதவி உயர்வுன்னா சாதாரண விஷயமாங்க. ஒரு மனுஷன் ஒரு இந்த பிறப்பில் பிறக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மேனேஜர் ஆகிட்டார், கிளர்க்காக இருந்தவர் மேனேஜர் அப்படின்னு சூப்பர்னட்டுலாம் அப்போ எவ்வளோ பெரிய நிலை. அவர் அந்த அலுவலகத்தில் மட்டும் அவருக்கு மதிப்பு மரியாதை, நிர்வாகத்தில் மட்டும் இல்லை, வெளியில் போனாலும் சார்னு மேனேஜர் சார்னு கூப்பிட்ற அளவுக்கு சமூகத்திலும் உங்களுக்கு பேரு புகழ் உயரப்போகிறது. அற்புதமான நேரம். உங்களை பொறுத்தவரையிலையும் 4ல் கேது இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவான் 10ல் அதாவது 11ல் இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு. இப்போ ஏங்க கஸ்டமர்லாம் காசு கொடுத்துருக்குறாங்க, 4,000 4 லட்சம் 5 லட்சம் போட்டு கடையை விரிவாக்கம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பய உணர்ச்சியும் வரும். ஐயோ அவங்களுக்கெல்லாம் ரீபே பண்ணணும்னா நம்ம வந்து இன்னும் நிறைய நேரம் வேலை பார்க்கணுன்னு அதிக நேரம் இன்ட்ரெஸ்டோடு வேலை பார்ப்பீங்க, இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க. அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் என்று கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இந்த ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரோகிணிக்கு 22வது நட்சத்திரம் பூரட்டாதி, வைநாசிக நட்சத்திரம் ரோகிணிக்கு. அப்போது அதில் வந்து உங்களுக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ராகு பகவான் போயிட்டுருக்கார். இந்த வைநாசிக நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகளை தரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது 10ஆம் இடமாக இருக்கிறதால தொழில் உத்தியோகத்தில் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மட்டும். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.